குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 14 2025 வெள்ளிக்கிழமை இன்னைக்கு கண்டவர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நம்ம கண்டவர்ஸ் பார்த்து முடியும் பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல்துறைக்காக வந்து 2 டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இதில் லத்தி இந்தியன் அப்படின்னு 2 டெஸ்ட் பேஜ் தொடங்கியிருக்கோம். லத்தி டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4500க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான முதல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக நினைச்சிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய ரிஜிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஷெட்யூல் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம கால் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டெஸ்ட் பேட்ச். இந்த இந்தியன் டெஸ்ட் பேட்சில் மொத்தம் 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6200க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணணும். இதற்கான தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 25ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு 10 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தேர்வுலேருந்து உங்களால் எழுத முடியும். இதற்கான ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயிற்சி மையத்துக்கு கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். இந்த ஷெட்யூல் ஃபுல்லாகவே படித்து பாருங்கள். இந்த இந்தியன் டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 60 தேர்வுகள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 35 தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 35 தேர்வுகள் ரொம்ப முக்கியமான தேர்வுகள். அதனால் அதை மிஸ் பண்ணாமல் எழுதுகிற மாதிரி டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து கிட்டத்தட்ட 65 தேர்வு கொடுக்குறோம். நீங்கள் 60 தேர்வுன்னு வச்சுக்கிட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 180 நாட்கள் தேவைப்படும். நீங்கள் கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 180 நாள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண டேட்லேருந்து 90 நாள் தான் டைம் கொடுப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு முன்கூட்டியே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எஸ்ஏயோட வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்லாம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிச்சு. கொஸ்டின் பேப்பர்லாம் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ண முடியுமோ ஜாயின் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். அடுத்தா வந்து பார்த்திங்கன்னா வர 20ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா சார்பு ஆய்வாளர் தேர்வுக்கான வந்து பார்த்திங்கன்னா மாநில அளவிலான இலவச முழு மாதிரி தேர்வு நடத்துகிறோம். விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் லிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அதில் அப்லோட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அடுத்து மணிப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா அமலுக்கு வந்திருக்கு. வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அமல்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா? மணிப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா என் பிரேன் சிங் தலைமையிலான பாஜக ஆட்சி நடைபெற்று வந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் பதவியிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா அவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ராஜினாமா செய்திருக்காரு. புதிய முதல்வரை முடிவு செய்வதில் வந்து பார்த்திங்கன்னா கருத்தொற்றுமை ஏற்படாத காரணத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4 நாட்களாக இழுபறி நீடித்த இந்த சூழல் வந்து பார்த்திங்கன்னா மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருடைய ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா அமல்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அரசியலமைப்பு சட்டம் 356வது பிரிவின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா தனக்கு அளிக்கப்பட்ட அதிகாரங்கள் மற்றும் இப்பிரிவு சார்ந்த பிற அனைத்து அதிகாரங்களையும் பயன்படுத்தி மணிப்பூரின் அனைத்து செயல்பாடுகளையும் மாநில ஆளுநரின் அனைத்து அதிகாரங்களையும் குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டுள்ளார் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆர்டிகல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 21 மாதங்கள் முன்பு ஒரு பெரிய கலவரம் நடந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூரின் பெரும்பான்மையாக உள்ள மைத்தேயி சமூகத்தினருக்கும் குகி பழங்குடியினருக்கும் கடந்த 2023 மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் கலவரம் உண்டது. இந்த மைத்தேயி சமூகத்தினர் வந்து பார்த்திங்கன்னா தங்களுக்கு பழங்குடியின அந்தஸ்து கோரும் நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு குகி பழங்குடியினர் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்து மிகப்பெரிய கலவரமாச்சு. அந்த கலவரத்தை தொடர்ந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பிரச்சனையாக இருந்துச்சு. அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூருடைய முதல்வரான பிரேன் சிங் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருந்தார். அடுத்த முதல்வரை வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நாளுக்குள்ளே தேர்ந்தெடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா அமல்படுத்தப்படும். அந்த அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அமல்படுத்தப்பட்டிருக்கு. மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 356 படி வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. முக்கியமான ஆர்டிகல் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் மோடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் எலான் மஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை சந்தித்தார். அப்போது தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, எரிசக்தி, சிறந்த ஆளுமை உள்ளிட்ட துறைகளின் கீழ் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இருவரும் பேசியிருக்கிறாங்க. இது வந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடைய நிறுவனர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎன்யூ செல்வி அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கப் வாரிய சொத்துக்களை ஒழுங்குபடுத்தும் நோக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்பட்ட வாக்கப் சட்டத்திருத்த மசோதாவை வந்து பார்த்தீங்கன்னா பாஜக எம்பி ஜெகதாம்பிகா பால் வந்து பார்த்தீங்கன்னா தலைமையிலான நாடாளுமன்ற நிலைக்குழு வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு செய்து அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா தயாரித்து நாடாளுமன்றத்திலையும் தாக்கல் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதிய வருமான வரி மசோதா. இது நம்ம டெய்லி பார்க்குறோம். இதனால் இன்னொரு டைம் ஞாபகப்படுத்துகிறேன். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்தீங்கன்னா வருமான வரி மசோதா 2025 என்ற பெயரில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய மசோதாவை வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகம் செய்திருக்கிறாரு. நடைமுறையில் வரும் வருமான சட்டத்தில் இடம்பெற்றுள்ள மதிப்பீட்டு ஆண்டு, முந்தைய ஆண்டு அப்படின்ற சொற்களை வந்து பார்த்தீங்கன்னா கைவிடப்பட்டு வரி செலுத்துவோரை வந்து பார்த்தீங்கன்னா எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வரி ஆண்டு அப்படின்ற சொற்றுடன் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக சேர்க்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வருமான வரி சட்டம் 1961 மேற்கொள்ளப்பட்ட தொடர் மாற்றங்கள் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா 819 பிரிவு உள்ளன. ஓகேங்களா? இந்த புதிய இதில் வந்து பார்த்திங்கன்னா 536 சட்டப்பிரிவுகள் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? 819 வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் சுருக்கி 536 சட்டப்பிரிவுகள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்தது
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக அரசு பொறுப்பேற்ற போது வந்து பார்த்திங்கன்னா 2 திருக்கோயில்களில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நாள் முழுவதும் அன்னதான திட்டம் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்த வந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 13 திருக்கோயில்களை செயல்படுத்துகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை அன்னதான திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 23 திருக்கோயில்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விரிவுபடுத்தப்பட்டு 764 திருக்கோயில்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தப்பட்டு வந்திருக்கு. ஓகேங்களா, இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். அடுத்தது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கண்காட்சி வந்து தொடங்கியிருக்காங்க. இந்தியாவின் மிகப்பெரிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கண்காட்சி 2025 நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. பிப்ரவரி 15 முதல் 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் வந்துட்டுனா பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த காற்றாலை மற்றும் சோலார் மின் உற்பத்தி நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நிறுவனங்கள் வந்துட்டுனா பல மின்சார வாகன உற்பத்தி நிறுவனங்களும் சுமார் 150க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வந்துட்டுனா தங்கள் அரங்குகளை அமைச்சிருக்காங்க. நம்ம அங்கே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண் நடத்துனருக்கான உயரம் வந்து பார்த்திங்கன்னா 150 சென்டிமீட்டராக வந்து பார்த்திங்கன்னா குறைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இதை கட் பண்ணி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, +1 +2 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா 25.57 லட்சம் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த மார்ச் மாதம் நடைபெற உள்ள +2 பொதுத் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா கணினி வழியில் தேர்வு எழுத வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாணவர் வந்து பார்த்திங்கன்னா விருப்பம் தெரிவிச்சிருந்தார். அந்த மாணவரின் விருப்பத்தை ஏற்று வந்து பார்த்திங்கன்னா வாசிப்பாளர் உதவியுடன் கணினி வழியில் அவர் தேர்வு எழுத அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இவர் தமிழக அரசின் பாடத்திட்டத்தில் பொதுத் தேர்வை கணினி வழியில் எழுதும் முதல் மாணவராக விளங்குகிறார். ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காசி தமிழ்ச்சங்கம் 3.0 அதாவது தமிழகத்துக்கும் காசிக்கும் இடையே உள்ள வரலாற்று தொடர்பை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துரைக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு சார்பில் காசி தமிழ்ச்சங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருது. அந்த தொடர்ச்சியாக 3ஆம் ஆண்டு காசி தமிழ்ச்சங்கம் 3.0 வந்து பார்த்திங்கன்னா வரும் பிப்ரவரி 15ஆம் தேதியிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 24ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறுது. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உலகின் மிகப்பெரிய தீவு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிரீன்லாந்து. ஓகேங்களா, இது உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது, அதனால் ஞாபகப்படுத்துகிறமேன்றனால மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் ஜிகே கொஷின். ஓகேங்களா, அடுத்து இந்த மாதிரி அவைத்தலைவரோட பேர்லாம் நாங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தோம், நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்வது நாடாளுமன்ற அதிகாரத்துக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களுடைய தலைவரான ஜெகதீப் தன்கர் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. அதாவது ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து பார்த்திங்கன்னா பதவி நீக்கம் செய்யும் நாடாளுமன்றத்தின் அதிகார வரம்புக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவை தலைவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, அலகாபாத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதியாக சேகர் யாதவ் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சாசனம் 124 பிரிவு 4 படி வந்து பார்த்திங்கன்னா பதவி நீக்கம் செய்ய கோரி வந்து பார்த்திங்கன்னா 55 எம்பிக்கள் வந்து பார்த்திங்கன்னா கையொப்பமிட்டு மாநிலங்களவைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு வந்து அவர் பதில் கொடுத்துருக்காரு. இது தவிர இது தொடர்பான அதிகாரங்கள் மாநிலங்களவை தலைவருக்கும் அதாவது குடியரசுத் தலைவருக்கும் மட்டுமே உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 நிரந்தர நீதிபதிகள் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா நியமிச்சிருக்காங்க. அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிபதிகளாக உள்ள நீதிபதிகளான லட்சுமி நாராயணன், பி வடமலை ஆகிய 2 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர நீதிபதிகளாக வந்து பார்த்திங்கன்னா நியமிச்சிருக்காங்க. இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிரந்தர நீதிபதிகள் எண்ணிக்கை 56ஆக உயரும். அது மட்டும் இல்லாமல் மேலும் 9 கூடுதல் நீதிபதிகள் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர நீதிபதிகளை நியமிக்க காத்திருக்கிறாங்க. அடுத்த சென்னையில் உயர்நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா 10 நீதிபதிகள் இடங்கள் காலியாகவும் இருக்குது. ஓகேங்களா, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பிரதமர் மோடி வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் பயணமாக அமெரிக்கா வந்திருக்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, ஜப்பான் பிரதமர் தமர் ஷிகேரு இஷிபா, ஜோர்டன் அரசர் அப்துல் ஆகியோரை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அதிபர் ட்ரம்ப்பை வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்ற சில வாரங்களுக்குள் அமெரிக்கா அரசுமுறை பயணமாக வந்துள்ள 4வது வெளிநாட்டு தலைவராக வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகத்தில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தேசிய உளவு பிரிவு இயக்குநரான துளசி கபார்டை வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி சந்திக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான மைக்கேல் வாட்ஸை வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி சந்தித்து பேசியிருக்கிறார். ஓகேங்களா, இந்த பேர் ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட், இது 2-3 பேர் தான் வந்து இருக்கும், அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிச்சுக்கோங்க. அடுத்து லோக்பால் பிரத்யேக புகார் எண்ணில் 2400க்கும் மேற்பட்ட புகார்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா கடந்த 2014ஆம் ஆண்டு ஜனவரியில் அமலுக்கு வந்த லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்த் சட்டத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நிறுவப்பட்டது, முழுமையாக செயல்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அமைப்பில் புகார் தெரிவிப்பது பிரத்யேகமான தொலைபேசி எண்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த தொலைபேசி எண்கள்லாம் கேட்க மாட்டாங்க. இதுவரை வந்து பார்த்திங்கன்னா 2426 புகார்கள் வந்து பார்த்திங்கன்னா பெறப்பட்டிருக்கு. கடந்த ஜனவரி 31 தரவுகளின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2350 புகார்கள் வந்து பார்த்தீங்கன்னா தீர்வு காணப்பட்டிருக்கு. ஓகேங்களா, தற்போது லோக்பால் அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் தவிர 6 உறுப்பினர்கள் இருக்காங்க. இவர்களில் 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீதித்துறை உறுப்பினர்கள். ஓகேங்களா, சட்டத்தின் 3வது பிரிவின்படி வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் தவிர லோக்பால் அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 8 உறுப்பினர் பேர் இடம்பெறணும். அதில் 50% பேர் வந்து பார்த்திங்கன்னா நீதித்துறையில் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கணும் அப்படின்றது தான் இது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் தவிர 6 பேர் இருக்காங்க. அந்த 6 பேரில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் நீதித்துறை சார்ந்தவங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2027ஆம் ஆண்டுக்குள் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவை அடைய வந்து பார்த்தீங்கன்னா இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கு. முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் கேட்டுருவாங்க. அடுத்து 8690 கோடி மதிப்பிலான இரு மின் திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப பெற்றது அதானி குழுமம். அதாவது இலங்கையில் $1 பில்லியன், அதாவது 8690 கோடி மதிப்பில் மேற்கொள்ள இருந்த இரு காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களை திரும்ப பெறுவதாக வந்து பார்த்தீங்கன்னா அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து இலங்கை தலைநகர கொழும்புல சுமார் 6000 கோடி மதிப்பில் புதிய முனையம் அமைக்கும் திட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதானி குழுமம் வந்து தொடர்ந்து செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. முத்ரா கடன் திட்டம் தருண் பிரிவில் வந்து கடனை திருப்பி செலுத்தியவர்களுக்கு ரூபாய் 20 லட்சம் வரை வந்து கடன் உதவி. இது வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்தது. முத்ரா கடன் வழங்கும் திட்டத்தின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 10 லட்சம் மட்டும்தான் வழங்கப்பட்டு இருந்துச்சு. இந்த 10 லட்ச தொகையை வந்து கடன் வாங்கி யார் சரியாக திருப்பி செலுத்திருக்காங்களோ அவங்களுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிணையும் இல்லாமல் கடன் வழங்குற திட்டம் தான் அந்த முத்ரா திட்டம். ஓகேங்களா, முக்கியமான நோட் பண்ணிக்கணும். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவுடைய தலைநகரான ஹைதராபாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த மென்பொருள் நிறுவனமான மைக்ரோசாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய புதிய வளாகத்தை வந்து பார்த்தீங்கன்னா திறந்திருக்கிறாங்க. அடுத்து தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் டேபிள் டென்னிஸ் தமிழகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 தங்கம் 1 வெள்ளி என 4 பதக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. இன்னும் போட்டி முடிவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமான ரிசல்ட்ஸ்லாம் வரும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உலக குத்துச்சண்டை சாம்பியனில் பதக்கம், அதாவது வெள்ளி வென்ற ஒரே இந்தியரான அமித் பாங்கல் வந்து பார்த்தீங்கன்னா தொழில்முறை குத்துச்சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா களமிறங்க இருக்கிறார். ஓகேங்களா. இது முக்கியமான பேர், ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த விளையாட்டும் தொடர்புன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பார்டர் கவாஸ்கர் கோப்பை டென்னிஸ் தொடர்ந்து நேரில் காணுவதற்காக வந்து பார்த்தீங்கன்னா 6000 இந்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயணிச்சதாக அந்நாட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வாரியம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து முக்கியமானது, நடப்பு மக்களவையில் வந்து பார்த்தீங்கன்னா 74 பெண் எம்பிக்கள் இருக்கிறாங்க. இதில் 11 பேரை அனுப்பிய மாநிலமாக மேற்கு வங்காளம் வந்து பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் இருக்குது. ஓகேங்களா. நடப்பு 18வது மக்களவைத் தேர்தலில் மொத்தம் 543 எம்பிக்களில் வந்து பார்த்தீங்கன்னா 74 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் இருக்காங்க. இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 11 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தை மட்டுமே சார்ந்தவங்க. ஓகேங்களா. ஆண் எம்பிக்களை பொறுத்தவரை உத்தரப்பிரதேசத்திலிருந்து 73 பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வாயிருக்காங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலிடம். ஓகேங்களா. அதன்படி நடப்பு மக்களவையில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பெண் எம்பிக்களில் 74 பேர். இதில் பெண் எம்பிக்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டியலில் மேற்கு வங்காளம் வந்து பார்த்தீங்கன்னா 11 பேர் அமைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரம், அடுத்ததாக உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசத்தில் 6 பேர், தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பெண் எம்பிக்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேர்வு செஞ்சு அமைச்சிருக்கிறோம். ஓகேங்களா. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மக்களவைத் தேர்தலில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா 111 வேட்பாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிட்டு இருக்காங்க. அடுத்த இடங்களில் உத்தரப்பிரதேசத்தில் 80, தமிழகத்தில் 77 பேர், நாட்டில் 152 தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வேட்பாளர் கூட போட்டி இல்லை. இந்த பட்டியலையும் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான் அதிக பேர் போட்டிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. இது டேட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து தேர்தல் ஆணையத்தில் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்ட தொகுப்பு கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். அடுத்து இந்தியாவின் முன்னணி சர்க்கரை உற்பத்தி மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், கர்நாடகா. இது 3மே தான். அதில் வந்து உத்தரப்பிரதேசம் தான் முதலிடம். உங்கள் ஸ்கூல் புக்லேயும் இருக்குது. சர்க்கரை உற்பத்தி முதலிடம் வகிக்கும் மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்மளோட டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியல அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். டிஸ்கிரிப்ஷனில் 2 டெஸ்ட் பேஜோட லிங்க் கொடுத்துருங்க. டச் பண்ணி வியூ பண்ணி பாருங்கள். கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் யார் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அனலைசிஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொஸ்டின் எடுத்திருக்காங்க, எத்தனை ரிவிஷன் கொடுத்துருக்காங்கன்னு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் ஷெட்யூலை கொஞ்சம் பொறுமையாக படிங்க. சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.